எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் திருவருட்பயனில் 61வது குறள் பார்க்க போகிறோம். 7வது அதிகாரம். 7வது அதிகாரத்தின் தலைப்பு உயிர் விளக்கம். 6வது அதிகாரம் என்ன பார்த்து நாங்கள் அறியும் நெறி என்ற ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒவ்வொரு தலைப்பு கொடுத்திருக்கிறோம். அப்போ இந்த 7வது அதிகாரத்துக்கு உயிர் விளக்கம் என்ற தலைப்பு. குறள் 61. குறளை நான் படிக்கிறேன். தூணுழல் ஆர்தற்கு ஆறும் சொல்லார் தொகும் இதுபோல் தான் அதுவாய் நிற்கும் தரம். இதுதான் குறள். இதுக்கு குறளுக்கு என்ன விளக்கம் சொல்லினோம்டா பாப்பம் ஒவ்வொண்டா சொல்லினோம். சுவரும் அருளும் என்றதை எடுத்து சொல்லினோம். சுவரம் இந்த இதை விளக்குகினோம் எப்படி என்றதை இந்த சுவரும் அருளும் என்றதன் மூலம் எங்களுக்கு விளக்கி சொல்லினோம். இந்நாளில் எங்கேயும் சுவர் என்பதே தெரியாது, இது விளம்பர காலம். அப்ப இந்நாளில் இந்த விளம்பர காலத்தை தான் சொல்லினோம். இந்நாளில் எங்கேயும் சுவர் என்பதே தெரியாது, இது விளம்பர காலம். ஆதலால் எந்த சுவரையும் விட்டு வைக்க மாட்டார்கள். அப்ப விளம்பர காலம் என்றதால எந்த சுவரையும் விட்டு வைக்க மாட்டினோம். சுவரொட்டி மேல் சுவரொட்டியாக ஒட்டி சுவரே தெரியாதபடி செய்து விடுவார்கள். அப்ப சுவரொட்டிக்கு மேலே சுவரொட்டி ஒட்டி 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 சுவரே தெரியாதபடி ஒவ்வொரு சுவரொட்டிக்கு மேலே ஒட்டி கொண்டு போயிடுவினாம். வழி செல்வோரில் சிலர் அந்த சுவரொட்டிகளை பார்த்து மகிழ்ச்சி அடைவார்கள். அப்ப வழியில அதால போகிற வாரவைகள் அந்த சுவரொட்டிகளை பார்த்து மகிழ்ச்சி அடைவார்கள். சிலர், கொஞ்சம் பேர். சிலர் அருவருப்பு அடைவார்கள். மிச்சம் கொஞ்சம் பேரும் அதை பார்த்து அருவருப்பு அடைவார்கள். விருப்பு வெறுப்பு தானே பற்று என்பது. அப்ப கொஞ்சம் பேர் விரும்பி பார்ப்பினோம், கொஞ்சம் பேர் வெறுப்பா பார்ப்பினோம். அப்ப விருப்பு வெறுப்பு தானே பற்று என்பது. பற்றண்டா என்ன? விருப்பு வெறுப்பு. பார்ப்பவர்கள் பற்றோடு பார்க்கிறார்கள் என்பது இதனால் விளங்கும். அப்ப நாங்க பார்க்கிறவர்கள் பற்றோடு பார்க்கிறார்கள் என்பது இதனால் விளங்கும். ஏன்னா நாங்க விரும்பி பார்க்கிறோம், விருப்பம் இல்லாமல் வெறுப்போடு பார்க்கிறோம். அதனாலதான் சொல்லி நம் பார்ப்பவர்கள் பற்றோடு பார்க்கிறார்கள் என்பது இதனால் விளங்கும். அவ்வாறு பார்க்கின்ற அவர்கள் ஒன்றை பார்க்க தவறி விடுகிறார்கள். அப்படி பார்க்கிறவர் நாங்கள்லாம் பார்க்கிறோம். அப்படி நாங்க பார்க்கிற நாங்கள் ஒன்றை தவற விடுகிறோமா, பார்க்கறதுக்கு தவறிடுறோம் என்னென்று சொல்லினோம். அவர்கள் பார்க்க தவறியது அந்த கவர்ச்சி விளம்பரங்களை ஒட்டுவதற்கு ஆதாரமாய் உள்ள அந்த சுவராகும். அப்ப நாங்கள் என்ன செய்கிறோம்? அந்த சுவரொட்டிகளைத்தான் பார்க்கிறோம். இது நல்லா இருக்கு இந்த சுவரொட்டி, இது அசிங்கமான சுவரொட்டி என்று நாங்கள் சுவரொட்டியை பார்க்கிறோம். நாங்கள் என்னத்தை பார்க்க தவறி விடுறோம்? அந்த சுவர். அந்த சுவரில தான் இந்த சுவரொட்டிகள் எல்லாம் ஒட்டினம்ன்றது எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் சுவரொட்டிகளை மட்டும் பார்க்கிறோம். அதுதான் நாங்க தவற விட்டது சுவர். அந்த கவர்ச்சி விளம்பரங்களை ஒட்டுவதற்கு ஆதாரமாய் உள்ள அந்த சுவராகும். அந்த கவர்ச்சி விளம்பரங்களை எல்லாம் ஒட்டுவதற்கு ஆதாரமாயிருந்தது அந்த சுவராகும். வழி செல்வோரில் யாராவது அந்த சுவரை நினைக்கிறார்களா என்று கேள்வி கேள்விப்படும். அப்ப நாங்கள் அதுல போய் வாரம், நாங்கள் யாராவது அந்த சுவரிலானே இதை ஒட்டி இருக்கண்டு சுவரை நினைக்கிறோமோ? இல்லை, அந்த சுவரொட்டிகளைத்தான் நினைக்கிறோம். அதை இதை மறந்துடுறோம், தவற விட்டுடுறோம். எதை? சுவரை. இன்றைக்கு ஒட்டிய சுவரொட்டி நாளைக்கு இருப்பதில்லை. இன்றைக்கு ஒட்டினது நாளைக்கு இருப்பதில்லை. ஏன்னா நாளைக்கு இன்னொன்று வந்துடும். இப்ப தேர்தல் காலம் நடக்குது. அப்ப அங்க சுவர் வழியெல்லாம் ஒட்டி போடுவினா, அது கிழிக்கப்பட்டிருக்கும். இன்றைக்கு ஒட்டினது நாளைக்கு இருப்பதில்லை, ஏனென்றால் அது கிழிக்கப்பட்டிருக்கும். அல்லது அதன் மேல் வேறு ஒன்று ஒட்டப்பட்டிருக்கும். ஒன்றில் கிழிச்சிடுவினாம், இல்லாட்டிக்கு அதுக்கு மேலே இன்னொன்றே ஒட்டு போடுவினாம். இப்ப அரசியலை பார்த்தா ஒரு தட்டை இதழுக்கு மேலே ஒட்டிடுவினாம், இல்லை பிடிக்காட்டிக்கு கிழிச்சிடுவினாம். இதெல்லாம் நடைமுறை உதாரணங்களைத்தான் எங்களுக்கு ஆசிரியர் எடுத்து சொல்லி இருக்கிறார். ஞாபகப்படுத்தி பாருங்க. இவ்வாறு நிலையில்லாமற் போகின்ற சுவரொட்டிகளின் கவர்ச்சியில் ஈடுபட்டு பற்றோடு பார்ப்பவர்களே பலர். அப்ப இப்படி நிலை இல்லாமத்தானே அந்த சுவரொட்டியே இருக்கு. இன்றைக்கு இருக்குது, நாளைக்கு கிழிச்சிடுவினாம். எல்லாத்துக்கும் அதுக்கு மேலே இன்னொன்று ஒட்டி அது முதல் ஒட்டினது மறைஞ்சிடும்.
அப்படி நிலையில்லாம இருக்கிற இந்த சுவரொட்டிகளில் கவர்ச்சியில் ஈடுபட்டு பற்றோடு பார்ப்பவர்களே பலர். அப்ப இதில பற்றோடு அதில் ஆசைப்பட்டு பற்றோடு பார்ப்பவர்கள்லாம் பலர். அந்த சுவரொட்டி நிலையில்லாதது. அவ்விளம்பரங்களுக்கு பின்னால் ஆதாரமாய் நிலையாய் நிற்பதாகின்ற சுவரின் தன்மையை யாரும் நோக்குவதில்லை. அப்ப அந்த விளம்பரங்களுக்கு பின்னால இப்ப அரசியல் மாதிரி எல்லா விளம்பரங்களும் இருக்குத்தானே. ஒவ்வொன்றுக்கு லக்ஸ் சோப்புக்கு விளம்பரம், மற்றது பால்மாக்கு, டூத்பேஸ்ட்டுக்குன்னு நிறைய எல்லாத்துக்கும் இருக்குத்தானே விளம்பரங்கள். அப்ப அந்த விளம்பரங்களுக்கு பின்னால ஆதாரமா இருக்கிற சுவரை பற்றி யாரும் நோக்கிறதில்லை, நினைக்கிறதில்லை, மறந்துடுவினோம். அதை பற்றி சுவரை பற்றிய நினைப்பே ஒருத்தருக்கும் இல்லை. இந்த உலகிற் காணப்படும் பொருட்கள் யாவும் அந்த விளம்பர சுவரொட்டிகளை போன்றவை. அப்ப இந்த உலகில காணப்படுகிற பொருட்கள் எல்லாமே அந்த எப்படி அந்த விளம்பர சுவரொட்டிகள் இருக்கோ அது போலத்தான். ஏனென்றா நிலை இல்லாதது, நாங்களான அதை பார்த்து ஆசைப்படுகிறோம். நாம் உலகப் பொருட்களை தனித்தனியே நோக்கி அவற்றின் மீது பற்று கொண்டு நிற்கிறோம். அப்ப நாங்களும் இந்த உலகப் பொருட்களை தனிய பார்த்து அதன் மீது நாங்களும் பற்று கொண்டு நிற்கிறோம். சுவரொட்டிகள் எப்படி நிலையில்லாமற் போகின்றனவோ அப்படியே அவையும் நிலையற்ற தன்மை உடையனவாகும். எப்படி சுவரொட்டி நிலை இல்லாமல் இன்றைக்கு இருக்குது, நாளைக்கு கிழிச்சு போடுவினோம், இல்லை அதுக்கு மேலே ஏதாவது ஒட்டி போடுவினோம், எல்லாம் நேற்று ஒட்டினது இன்றைக்கு கிழிச்சு போட்டு வேறு ஒன்றை ஒட்டுவினோம். அப்படி நிலையற்றது. அது போலத்தான் இந்த உலகப் பொருட்கள். ஆனால் அதனை நாம் எண்ணி பார்ப்பதில்லை. ஆனால் நாங்கள் அதை எதையுமே எண்ணி பார்ப்பது இல்லை. இந்த நிலையற்ற உலகுக்கு ஆதாரமாயிருப்பது எது? அப்ப இந்த நிலையற்ற உலகுக்கு ஆதாரமாயிருப்பது எது என்ற கேள்வி கேள்விப்படுது. சுவர் போல உலகுக்கு தாரகமாயிருப்பது திருவருள் ஆகும். அப்ப அந்த சுவருக்கு சுவர் போல ஆதாரம், சுவரொட்டிக்கு ஆதாரம் சுவர் தானே. அப்ப உலகுக்கு ஆதாரமாயிருப்பது என்று கேட்கினான். சுவர் போல உலகுக்கு தாரகமாயிருப்பது திருவருள் ஆகும். அப்ப சுவரொட்டிக்கு சுவர் போல உலகிற்கு திருவருள். விளம்பர கவர்ச்சியில் ஈடுபட்டு சுவரை மறைப்பவரை போல நாமும் உலகிய பொருள்களில் பற்றி செய்து திருவருளை பற்றாமல் விடுகிறோம். அப்ப விளம்பர கவர்ச்சியில நாங்கள் ஈடுபட்டு அதை பார்த்து சுவரை மறந்துடுறோம். அது போல உலகிய பொருட்கள்ல பற்று கொண்டு திருவருளை பற்றாமல் நாங்க விடுகிறோம். அடிப்படையாக உள்ள சுவரை நோக்குவார்க்கு அதில் ஒட்டப்பட்டுள்ள படக்காட்சிகள் சலனத்தை செய்யா. அப்ப அடிப்படையாக இருக்கிற அந்த சுவரை பார்க்கிறவைக்கு, உள்ள சுவரை நோக்குவவர்களுக்கு, அந்த சுவரை பார்க்கிறவர்களுக்கு அந்த விளம்பர காட்சிகள் எந்த சலனத்தையும் சஞ்சலத்தையும் ஏற்படுத்தாது, சலனப்பட மாட்டினான். ஏனென்னா அந்த விளம்பர காட்சியை விட்டுட்டு அவர் சுவரை பார்த்தா. விளம்பரங்கள் அவரது கருத்தில் பதியா. அப்ப விளம்பரங்களும் அவன் மனசுல பதிய மாட்டுது, கருத்துல. அவரிடம் பற்றினை செய்ய மாட்டா. அப்ப அப்படி பார்க்க எந்த ஒரு பற்றுமே அவர்களுக்கு அந்த விளம்பர சுவரொட்டிகளால வராது. ஏன் அவர் சுவரை பார்க்கினான். அவருக்கு சுவரின் தன்மையே புலப்படும். இப்படியானவர்களுக்கு சுவரின் தன்மை தான் புலப்படும். அது போல, எது போல? அந்த சுவரின் தன்மை போல. அது போல அறிவை மயக்குகிற உலகப் பொருள்களில் பற்று வைக்காமல், அதுபோல அறிவை மயக்குகிற உலகப் பொருட்களில பற்றி வைக்காமல் அவற்றை தள்ளி நோக்குவார்க்கு அவற்றுக்கு ஆதாரமாயுள்ள திருவருள் இனிது புலப்படும். அப்ப உலகப் பொருட்கள்ல நாங்க பற்றி வைக்காமல் அவற்றை தள்ளி வச்சுட்டு அது என்ன இருக்குன்னு பார்த்தா அவற்றுக்கு ஆதாரமாயிருக்கிறது திருவருள் என்று புலப்படும். அதை தள்ளி வச்சுட்டு, இது உலகப் பொருட்களை தள்ளி நோக்குபவர்களுக்கு, நோக்குபவர்னா பார்ப்பவர்களுக்கு அந்த உலகப் பொருட்களுக்கு ஆதாரமாயிருக்கிறது திருவருள் என்பது புலப்படும். அறியும் நெறியில் நின்று இவ்வாறு பாசப்பற்றை நீக்கி திருவருளை உணர்ந்தவர் பின் அதனோடு ஒன்றி நிற்கும் முறையினை இச்செய்யுள் உணர்த்துகிறது. அப்ப அறியும் நெறியில நின்று இவ்வாறு பாசப்பற்ற நீக்கி திருவருளை உணர்ந்தவர் பின்
அதனோடு ஒன்றி நிற்கும் முறையினை இச்செய்யுள் உணர்த்துகிறது. அப்ப அதுக்கு அடுத்தது என்ன சொல்லினா, பிறவி வெப்பமும் திருவருள் நிழலும் என்ற உதாரணம் மூலம் சொல்லினாம். திருவருளை இறைவன் திருவடி நிழல் என்று சிறப்பிப்பர். அப்ப திருவருளை இறைவன் திருவடி நிழல் என்று சிறப்பிப்பர். உயிர் திருவருளை சேர்ந்து பிறவியாகிய வெப்பம் நீங்கி தன்மையாகிய இன்பம் பெற்று மகிழ்தலால் அது திருவடி நிழல் எனப்படுகிறது. அப்ப ஏன் அது திருவடி நிழல் என்று சொல்லப்படுகிறது? உயிர் திருவருளை சேர்ந்து பிறவி தான் வெப்பம், வெப்பம் பிறவியாகிய வெப்பம் என்று சொல்லினாம். அதை நீங்கி தன்மையாகிய இன்பம் பெற்று, அப்ப தன்மைண்டா குளிர்ச்சி பெற்று மகிழ்தலால அது திருவடி நிழல் எனப்படுகிறது. பிறவி எடுத்தவரெல்லாம் பிறவி துன்பத்தை உணர்ந்தவர் அல்லர். அப்ப பிறவி எடுத்தவர்கள் எல்லாருமே பிறவி துன்பத்தை உணர்ந்தவர்கள் அல்லர். வெயிலில் நடப்போர் எல்லாம் வெயில் தரும் துன்பத்தை உணராதிருப்பது போன்றது. இதுக்கு எது சொல்லினா, பிறவி எடுத்தவரெல்லாம் பிறவி துன்பத்தை உணர்ந்தவர் அல்லர். இது போல வெயிலில் நடப்பவர்கள் எல்லாருமே வெயில் தரும் துன்பத்தை உணர மாட்டினாம், உணராதிருப்பினாம். அது போன்றதுதான் இந்த பிறவி துன்பம் என்று சொல்லினாம். இது ஒரு உதாரணம் சொல்லினாம், கதை மாதிரி. பிள்ளையை பள்ளியில் எப்பாடு பட்டாவது சேர்க்க வேண்டும், இவரை போய் பார்த்தால் அது நடக்கும் என்று அவரை பிடிப்பதற்காக வேகின்ற வெயிலில் வேகமாய் நடப்போர் உண்டு. அப்ப பிள்ளைய பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும் என்று இவரை போய் பார்க்கணும், அவரை போய் கதியிலே அவர் போக முதல் போக வேணும் என்று வேகாத வெயில்ல போவினமாம். வழியில் நிழலை கண்டாலும் நின்று இளைப்பாற மாட்டார். அப்ப வழியில ஒரு நிழல் மரம் இருக்குதுன்றாலும் அதுல போய் நிக்க மாட்டினான். ஏன்? அதற்குள் அவர் போய்விட்டால் என்ன செய்வது என்ற கேள்வி. அப்ப அந்த மரத்துக்கு கீழே நின்றுட்டால் அவர்கிட்ட டைம் முடிய அவர் போயிடுவார். அப்ப அங்க நேரம் பிந்திப்போம். அப்ப வேகிற வெயில்ல போக வேணும். நட்ட நடுப்பகலில் சுட்டெரிக்கும் வெயிலில் திரையரங்கின் வாசலில் மணிக்கணக்காய் தவங்கிடப்போர் உண்டு. அப்ப நட்ட நடுப்பகலண்டா 12 மணி உச்சி வெயில் என்று சொல்லிவிடும். அந்த சுட்டெரிக்கும் வெயிலில திரையரங்கின் தியேட்டர் வாசல்லையும் மணிக்கணக்காக தவங்கிடப்போர் உண்டு. அவர்கள் எல்லாம் வெயிலின் வெம்மியை உணராதவர் ஆவர். அப்ப இப்படியானவர்கள் பள்ளிக்கு இல்ல பிள்ளைய சேர்க்கிறதுக்காக அரியன் சந்திக்க போக வேணும், இல்ல படத்துக்கு டிக்கெட் எடுக்கணும், இவியல் எல்லாம் அந்த வெயிலின் வெம்மியை உணராதவர்களேன். இனி ஒரு பற்றுமில்லாத ஏழை இரவலன் ஒருவனும் அந்த வெயிலில் வருகிறான். அப்ப எந்த ஒரு பற்றும் இல்லாதவன் இவியல் பற்றோட செய்யணும். இவருக்கு எந்த ஒரு பற்றும் இல்ல. ஒரு ஆள் ஏழை இரவலன் ஒருவனும் அந்த வெயிலில் வருகிறான். அவனுக்கு வீடில்லை, வாசல் இல்லை, யார் பரிந்துரையும் நாடி செல்ல வேண்டியதில்லை. அவனுக்கு எதுவுமே இல்லை, வீடு எதுவும் இல்லை, பிள்ளையும் இல்லை தான், எதுவுமே இல்லையாட்டுக்கு. அப்ப யாருடைய பரிந்துரையையும் நாடி செல்ல வேண்டிய தேவை இல்லை. படக்காட்சியை பார்த்தே தீர வேண்டும் என்ற வெறியும் இல்லை. அப்ப படக்காட்சியை பார்க்க வேண்டும் என்ற தீவிர வெறியும் இல்லை. ஏனென்றா அவையில் தியேட்டர்ல நிக்கிற வைக்க வேறு வருத்தமும் இல்லை. அவனுக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லை. அவனை இப்பொழுது வருத்துவதெல்லாம் இந்த வெயில் தான். அப்ப அவனுக்கு இப்ப வருத்துறதா இருக்கிறது அந்த உச்சி வெயில். இவைகளுக்கு அங்க உச்சி வெயில் இல்லை. ஏன்னா அங்க பற்றி இருக்கிறபடியே அவன் உச்சி வெயில் அவைக்கு தெரியல. இதிலிருந்து விடுபடுவது எப்படி? அப்ப அந்த வெயில்ல இருந்து விடுபடுவது எப்படி? சுற்றுமுற்றும் பார்க்கிறான், சுற்றி வர எல்லாம் பார்க்கிறான். அதோ ஒரு மர நிழல் ஓடி சென்று அதனை அடைகிறான். அப்ப சுற்றுமுற்றும் பார்க்க அங்கே ஒரு தூரத்துல ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்தடிக்கு போறார் ஓடி சென்று. வெயிலின் கொடுமையிலிருந்து விடுபடுகிறான். அப்ப அதுக்கு மரத்துக்கு கீழே போன உடனே வெயில்ல இருந்த கொடுமையில இருந்து விடுபடுகிறார். உடலும் உள்ளமும் குளிர்கிறான். அப்ப அவனுக்கு மனமும் குளிரா இருக்குது, உள்ளமும் குளிர்ச்சியா இருக்குது. இன்புறுகிறான், சந்தோஷப்படுகிறான். இவ்வாறு நிழலை அடைந்து இன்புறும் இவனை போன்றவர் பிறவி வெப்பத்தை உணர்ந்து அறியும் நெறியில் நின்று திருவருள் நிழலை அடைந்து நிற்பர். அப்ப இவனை போல இப்படி இவன் அந்த மர நிழல்ல போய் குளிர்ச்சியாகவும் இன்புறுற்றும் இருக்கிறான் தானே. அப்படி இவ்வாறு நிழலை அடைந்து இன்புறுகிறவர்கள் இவனை போன்றவர்கள் பிறவி வெப்பத்தை உணர்ந்து
அப்ப எப்படி இந்த வெயில் வெப்பத்தை உணர்ந்து அவன் போய் ஒரு மரத்துக்கு கீழே நிற்கிறானோ அது போல நாங்களும் பிறவி வெப்பம் என்றா இவ்வளவு சூடும் மண்டத்தை அறிஞ்சு அதை உணர்ந்து அரியின் நெறியில நின்று திருவருள் நிழலை அடைந்து நிற்பர் என்று யாரு? பிறவி வெப்பத்தை உணர்ந்தவர்கள். உணராதவர்களுக்கு இல்லை. அடுத்த தலைப்பு, இயற்கையே செயற்கை போல தோன்றுதல். இயற்கையே செயற்கை போல தோன்றுதல். முதல் பிறவி வெப்பமும் திருவருள் நிழலும் என்றதுல பார்த்துனாங்க. இப்ப இயற்கையே செயற்கை போல தோன்றுதல். வழி செல்வோனுக்கு வேறாக இருக்கிறது மரநிழல். அப்ப வழியில செல்வோனுக்கு வேறாகத்தானே அது இருக்குது, மரநிழல். அவன் சென்று அதனை அடைகிறான். அப்ப அங்க ஒரு தூரத்துல இருக்கு, ஒரு 100 மீட்டரோ 500 மீட்டரோ தூரத்துல இருக்க அந்த மரநிழலை போய் அடைகிறான். அதுபோல திருவருளும் உயிருக்கு வேறாக இருக்கிறது என்று கருதிவிடக் கூடாது. அப்ப எப்படி அந்த மரம் தூர இருக்குதோ அவன் அந்த மரத்துக்கு கிட்ட போய் அந்த நிழல்ல இளைப்பாடுறான். அது போல உயிருக்கு வேறாக, அந்த மரத்தை போல உயிருக்கு வேறாக திருவருள் இருக்குதுன்னு கருதி விட வேண்டாம், நினைக்க வேண்டாம். ஏனென்றா அங்க மரம் இடத்தால மரம் வேறுபட்டு இருக்குது, இங்கே அப்படி இல்லை. திருவருள் அதுக்கு சொல்லினோம், திருவருள் உயிரோடு என்றும் பிரிப்பின்றி ஒன்றாகவே உள்ளது. அப்ப அங்க இடத்தால் இதாலையும் வேறுபடையில. திருவருள் உயிரோடு என்றும் பிரிப்பின்றி ஒன்றாகவே உள்ளது. ஆனா என்ன காரணம்? மலமறைப்பினால் உயிரி உண்மையை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறது. அப்ப மலமறைப்பினால உயிர் இந்த உண்மையை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறது. ஆனால் எங்களுக்குள்ளதான் அந்த திருவருள் உயிரோடு ஒன்றித்தான் இருக்குது. மரம் வேற, அந்த இரவலன் வேற, அவர் 2 பேரும் இடத்தால வேறுபட்டு இருக்கிறார். இங்கே ஒன்றுதான். அதுக்கு காரணம் மலமறைப்பினால உயிருக்கு உண்மை புரியாமல் இருக்கிறது. ஆணவ மலம் உயிருக்கு நான் என்ற தன்முனைப்பை கொடுத்து நான் ஒரு தனி முதல் என்று கருதும்படியாக செய்கிறது. அப்ப இங்க எல்லாத்துக்கும் காரணம் என்ன? ஆணவ மலம். ஆணவ மலம் என்ன செய்யுது? உயிருக்கு நான் என்ற தன்முனைப்பை கொடுத்து நான் ஒரு தனி முதல் என்று கருதும்படியாக செய்கிறது. நான் ஒரு தனியாள் என்று என்னுடைய இது தனி என்று நினைச்சு அந்த ஒரு முனைப்பை கொடுக்குது. எது? ஆணவ மலம். அதனால் உயிர் தான் இறைவனுக்கு வேறாக இருப்பதாக உணர்கிறது. அப்ப அதனாலதான் உயிர் தான் இறைவனுக்கு வேறாக இருப்பதாக உணர்கிறது. ஆனால் அப்படி இல்லை, உண்டாத்தான் இருக்குது. இதை இப்படி செய்ய வைக்கிறது தான் இந்த ஆணவ மலம். எப்படி? நான் என்ற தன்முனைப்பை கொடுத்து. இது பொய்யுணர்வாகும். இது உண்மை, இது உண்மையான உணர்வில்லை. இது பொய்யுணர்வு ஆகும். இது பொய்யுணர்வு ஆகும். பின் ஞானம் பெற்று, அப்ப இது பொய்யுணர்வு தானே. பிறகு பின்னெண்டது பிறகு என்ன நடக்குது? ஞானம் பெற்று மலம் நீங்கி திருவருளை உணரும் காலத்தில் அத்திருவருட்காட்சி அதற்கு புதியதாக தோன்றுகிறது. அப்ப அது ஞானம் பெற்று மலம் நீங்கின உடனே, மலம் நீங்கி ஞானம் பெற்ற உடனே திருவருளை உணர்ற காலத்துல அந்த திருவருள் காட்சி அதுக்கு புதிதாக தெரியுது, புதிதாக தோன்றுது, தெரியுது. இந்நிலையை ஓர் உவமையினால் விளக்கலாம். ஒன்றாத்தான் இருந்தது, ஆனால் அதுக்கு வேற போல இருந்தது. ஞானம் பெற்று மலம் நீங்க ஞானம் பெறிக்க திருவருளை உணரும் காலத்துல அத்திருவருட்காட்சி அதுக்கு புதுசா இருக்குது. ஏன்? அதுக்கு ஒரு உவமையை சொல்லிக்கினோம் இப்படி என்றது. இந்நிலையை ஓர் உவமையினால் விளக்கலாம். பிறவி குருடன் ஒருவனுக்கு கண் பார்வை கிடைத்தால் அவனுக்கு சூரிய ஒளி புதிதாக தோன்றும். அப்ப பிறவி குருடனுக்கு கண் பார்வை கிடைச்சால் சூரிய ஒளி அவனுக்கு புதிதாக தோன்றும். யாருக்கு? அந்த பிறவி குருடனுக்கு. ஆனால் அவ்வொளி புதிதாக வந்ததன்று. ஆனா அந்த புதிதாகவோ அந்த ஒளி வந்தது அவருக்கு இல்லை. எப்படி? இது காரும் அவன் சூரிய ஒளியில் தான் நின்றான். இதுவரைக்கும் அவன் கண்ணுக்கு ஆப்ரேஷன் செய்து பிறவி குருடனுக்கு கண் தெரிய முதல் ஆப்ரேஷன் செய்து தான் வரும். அப்ப அதுக்கு முதலும் அவன் சூரிய ஒளியில தான் நின்றான்.
அவனுடைய கண்ணிலும் சூரிய ஒளி பொருந்தி நின்றது. சூரிய ஒளிக்குள்ளதான் நின்றவன், அவன் கண்ணிலையும் சூரிய ஒளி பட்டது, பொருந்தி நின்றது. படலம் கண்ணை மறைத்திருந்தபடியால் சூரிய ஒளி புலப்படாமல் இருந்தது. அந்த படலம் கண்ணை மறைச்சதால அவனுக்கு சூரிய ஒளி புலப்படாமல் இருந்தது. இப்பொழுது படலம் நீங்கி கண் பார்வை வந்தவுடன் சூரிய ஒளி அவனுக்கு புதிதாக தோன்றுகிறது. இப்ப ஆபரேஷன் செய்து முடிஞ்ச உடனே அந்த படலம் நீங்கிட்டுது. அப்ப நீங்கின உடனே கண் பார்வை வந்துட்டுது. வந்த உடனே அவனுக்கு சூரிய ஒளி புதிதாக புதிதாக தோன்றுகிறது. எதுக்கு? அந்த திருவருள் எங்கள் கூடத்தான் இருந்தது. ஆனா அந்த மலைமறைப்பு நீங்கி ஞானம் கிடைச்ச உடனே அந்த திருவருள் எங்களுக்கு புதிதாக இருக்கிற அந்த திருவருட்காட்சி. அதுக்குத்தான் இந்த உவமை. அது போல பக்குவப்பட்ட உயிர், அது போல இது போல இந்த கண் பார்வை கதை சொல்லினான். அதுபோல பக்குவப்பட்ட உயிர் மலம் நீங்கி திருவருட்காட்சி புலப்பட்டவுடன் அதனோடு தான் புதிதாக ஒன்றுபடுவது போல உணர்கிறது. எப்படி இந்த பிறவி குருடனும் சூரிய ஒளியையும் சொல்லி எங்களுக்கும் உயிரோட தான் இந்த திருவருள் இருக்குது. மலன் நீங்கி இதண்ட உடனே நாங்களும் அது புலப்பட்ட புதிதாக ஒன்றென்று நினைக்கிறோம். சுருங்க கூறினால் இயற்கையே அதற்கு செயற்கை போல தோன்றுகிறது எனலாம். சுருங்க சொன்னால் இயற்கை தான் அதுக்கு செயற்கை போல தோன்றுகிறது என்று சொல்லினார். மலமறைப்பும் அதன் நீக்கமுமே உயிர் இவ்வாறு உணர்வதற்கு காரணமாகும். அப்ப இப்படி உயிர் உணர்றதுக்கு என்ன காரணம்? மலமறைப்பும் பிறகு அதிண்ட நீக்கமும். மலமறைப்பு நீங்கின உடனே அதுதான் உயிர் இவ்வாறு உணர்வதற்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது திருவருளோடு ஒன்றாய் நிற்றல். திருவருளோட ஒன்றாய் நிற்றல். தெளிவுணர்வால் திருவருளை இறுகப் பற்றிய உயிர் அதனோடு ஒன்றுபட்டு நிற்கும். அப்ப தெளிவுணர்வு, எங்களுக்கு தெளிவான உணர்வு கிடைச்ச உடனே திருவருளை இறுகப் பற்றிய உயிர் அதனோடு ஒன்றுபட்டு நிற்கும் நிலையினை தான் அதுவாய் நிற்கும் தரம் என்று குறிப்பிட்டார். அப்ப தெளிவுணர்வு பெற்ற உடனே திருவருளை பற்றிய உயிர் நல்ல இது வந்த உடனே திருவருளை இறுக பற்றிட்டுது. அதனோடு ஒன்றுபட்டு நிற்கும் நிலைன்னு, அதனோடு ஒன்றுபட்டு நிற்கும் நிலைன்னு எப்படி சொல்றாருண்டா, தான் அதுவாய் நிற்கும் தரம் என குறிப்பிட்டார் ஆசிரியர். உயிர் அதுவாய் நிற்றல் எவ்வாறு என்பதை நோக்குவோம். இப்ப உயிர் அதுவாய் நிற்றல் எவ்வாறு என்பதை நோக்குவோம். எப்படி? உயிர் தன்னை வேறாய் அறிகிற நிலை போக வேண்டும். உயிர் தன்னை வேறாய் அறிகிற நிலை போக வேண்டும். நான் என்ற தற்போதம் நீங்க வேண்டும். அப்ப நான் என்ற தற்போதம் நீங்க வேண்டும். மற்றது உயிர் தன்னை வேறாக அறிகிற நிலை போக வேண்டும். நான் என ஒரு முதல் இல்லை என்று திருவருள் நிறைவில் அடங்கி நிற்க வேண்டும். பிறகு அடுத்தது என்ன சொல்லினோம்? நான் என ஒரு முதல் இல்லை என்று திருவருள் நிறைவில் அடங்கி நிற்க வேண்டும். உயிர் அதுவாய் நிற்றல் எவ்வாறு என்பதை நோக்குவோமுக்கு தான் இதை சொல்லினான். பெத்த காலத்தில் இறைவன் உயிரிடத்தில் அடங்கி தான் சிறிதும் புலப்படாமல். அப்ப பெத்த காலம் என்றது கட்டி நிலை. நாங்க பார்த்து கட்டி நிலை பெத்த நிலை உண்டு. அப்ப பெத்த காலத்தில் இறைவன் உயிரிடத்தில் அடங்கி, இறைவன் உயிரிடத்தில் அடங்கி தான் சிறிதும் புலப்படாமல். யாரு தான் என்றது? அடங்கி தான் என்றது இறைவன் புலப்படாமல் உயிர் ஒன்றே உள்ளதென்று சொல்லும்படியாக நின்றது போல. இப்ப பெத்த காலத்துல இறைவன் உயிரிடத்துல அடங்கி தான் சிறிதும் புலப்படாமல், இறைவன் தான் சிறிதும் புலப்படாமல் உயிர் ஒன்றுதான் உள்ளது என்று சொல்லும்படியாக நின்றது போல இம்முத்தி காலத்தில், அது பெத்த காலம், இது முத்தி காலம். முத்தி காலத்தில் உயிர் தான் முனைந்து தோன்றாமல் அருளிடத்தில் அடங்கி நிற்றல் வேண்டும். அப்ப முத்தி காலத்துல உயிர் தான் முனைந்து நிற்காமல், தான் என்று முனைந்து நிற்காமல், தோன்றாமல் நிற்காமல் தெரியாமல்
அருளிடத்துல அடங்கி நிற்றல் வேண்டும். அப்ப பெத்த காலத்தில இறைவன் உயிரில் தான் அடங்கி சிறிதும் புலப்படாமல் நிற்பார். இங்க முத்தி காலத்தில உயிர் தானென்று முனைப்பு தோன்றாமல் அருளிடத்துல அடங்கி நிற்கும். அப்ப முத்தி காலத்தில் எப்படி உயிர் நிற்குது, பெத்த காலத்தில் எப்படி நிற்குது என்று சொல்லப்படுகிறது. எனவே திருவருளை தெளிய உணர்ந்த உயிர் தன்னறிவு வேறாய் நில்லாமல், அப்ப திருவருளை தெளிய உணர்ந்த உயிர் தான், எல்லா உயிரும் இல்லை. திருவருளை தெளிய உணர்ந்த உயிர் தன்னறிவு வேறாய் நில்லாமல், தன்னுடைய அறிவு வேறாய் நில்லாமல் சிவனது அறிவாகிய திருவருளிற் பொருந்தி நான் என்ற உணர்வை இழந்து அதனோடு ஒன்றி நிற்றலே அதுவாய் நிற்றல் என ஒருவாறு அறிந்து கொள்ளலாம். அப்ப அதுவாய் நிற்றல் என்றதுக்கு என்ன சொல்லினோம்? திருவருளை தெளிய உணர்ந்த, நல்லா தெளிய உணர்ந்த உயிர் தன்னறிவு வேறாய் நில்லாமல், தன்னறிவு வேறாக இல்லாமல் சிவனது அறிவாகிய அத்திருவருளை பொருந்தி, சிவனது அறிவாகிய அத்திருவருள பொருந்தி நான் என்ற உணர்வை இழந்து, அப்ப அங்கதான் நான் என்ற உணர்வை இழந்து அதனோடு ஒன்றி நிற்றலே அதுவாய் நிற்றல் என ஒருவாறு அறிந்து கொள்ளலாம். அப்ப இதுதான் இந்த குறளின் கருத்து சொல்லி இருக்கிறோம். சொற்பொருள் விளக்கத்தை பார்ப்போம் என்னண்டு. தூர நிழல் ஆர்தற்கு, தூர நிழல் ஆர்தற்குண்டா வெயிலில் மிகவும் துன்புற்று வருபவன், அது பிரக்கெட்டுக்கு போட்டுட்டு நிழலை உடைய தூய இடத்தை கண்டால் அவ்விடத்தை பொருந்துதற்கு ஆர்தரும் சொல்லார் என்றா யாரும் சொல்ல வேண்டாமலே, ஆரும் சொல்லார், ஆரும் சொல்லார் என்றா யாரும் சொல்ல வேண்டாமலே தொகும் என்றது தானே அவ்விடத்தை சென்று சேர்ந்து இன்புறுவான். இதுபோல் இதனை போன்றது தான் அறியும் நெறியை பெற்ற என்றது பிரக்கெட்டுக்கு போட்டுட்டு உயிர், தான் என்றது உயிரைத்தான் நீங்க அறியும் நெறியை பெற்ற அதுவாய் மெய்ப்பொருளை உணர்ந்து அதனோடு ஒன்றி அதுவேயாய் நிற்கும் தரம், அதனுள் அடங்கி நிற்கும் தன்மை. அப்ப நிற்கும் தரம்னா அதனுள் அடங்கி நிற்கும் தன்மை. அப்ப ஒட்டுமொத்தத்துக்கும் பொருள் என்ன சொல்லினாம்? வெயிலில் அலைந்து வருந்தியவன் குளிர்ந்த நிழலை உடைய இடத்தை கண்டால் பிறர் செல்லாதிருக்கவும் தானே அவ்விடத்தை அடைந்து நிழலில் அடங்கி நின்று இன்புறுவான். அப்ப வெயில்ல அலைஞ்சு திரிஞ்சு வாரவன் குளிர்ந்த நிழலை கண்டா பிறர் மற்றவர் போகாட்டிக்கும், பிறர் சொல்லாதிருக்கவும், பிறர் சொல்லாட்டிக்கும் தானே அந்த இடத்தை அடைஞ்சு அங்க நின்று அவன் சந்தோஷத்தை இன்பத்தை அனுபவிக்கிறான். ஏனென்றா வெயிலின் இது அவனுக்குத்தான் தெரியும். அப்ப நிழல மற்றவர்கள் சொல்ல வேணுமென்று இல்ல, பிறர் சொல்லாதிருக்கவும் தானே அந்த இடத்தை போய் அடைஞ்சிடுவான். பார்த்து அந்த நிழலுக்குள்ள நிற்பான், மரத்துக்குள்ள. மரமோ இல்ல ஏதோ ஒரு தாவரம் எங்கேயோ ஒரு நிழல் வரும் தானே. அதுபோல அறியின் நெறியால் திருவருளை உணர்ந்த உயிர் தான் வேறாய் நில்லாமல் அத்திருவருளோடு ஒன்றுபட்டு அதனுள் அடங்கி அதுவேயாய் நிற்கும். அப்ப அதுபோல எது போல வெயில்ல போறவன் நிழலை கண்ட உடனே யாரும் சொல்லாமலே அவன் அந்த நிழலுக்கு கீழே போய் நின்றுடுவான். ஏனென்றா அவனுக்கு அந்த வெயில்ல திரிஞ்ச வெப்பம் அவனுக்குத்தான் தெரியும். அத போல அறியும் நெறியில திருவருளை உணர்ந்த உயிர், அறியும் நெறியால திருவருளை உணர்ந்த உயிர்கள் உயிர் தான் வேறாய் நில்லாமல் அத்திருவருளோடு ஒன்றுபட்டு அதனுள் அடங்கி அதுவேயாய் நிற்கும். அப்ப அந்த திருவருளோடு ஒன்றுபட்டு அதனுள் அடங்கி அதுவேயாய் நிற்கும், அதுவே தானேயாய் நிற்கும். அதுக்குத்தான் இங்க சொல்லி இருக்கிறோம் 61வது குறள் அதுவாய் நிற்றல் என்றது. அடுத்த குறளை நாங்கள் அடுத்த வகுப்புல பார்க்கலாம். 62வது குறள். இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து கேட்ட எல்லோருக்கும் நன்றி.